ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி மாதம் 24ஆம் நாள் ஏப்ரல் 7 திங்கட்கிழமை தசமி திதி. இன்று முழுவதும் ஆயிலிய நட்சத்திரம், சித்தயோகம். இந்த நாள் முழுவதும் சித்தயோகம் இருக்குங்க. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்க செய்யற வேலைகள் மூலமா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க. சரிங்களா? ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் 4 விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தினால அதை ரொம்ப அழகாக அந்த விஷயத்த தெளிவாக முடிச்சிருவாங்க. அதனால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சார்ந்த அதற்கான ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. குழந்தைங்க காலேஜ், அதாவது குழந்தைங்க உயர்கல்வி எல்லாம் முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறதுக்கான, அதாவது உயர்கல்வின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த காலேஜ் போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கமெண்ட்ல 66ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நாளாக அமையும். ரிஷபம், நீங்க பண்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றி. அது பிசினஸ் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், குழந்தைங்களோட கல்வி சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக சில விஷயங்கள் எது பண்ணாலும் சரிதாங்க. இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தான். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் இன்னைக்கு வெளிப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் இருக்கின்றது. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கமெண்ட்ல 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும். மிதுனம், வருமானம் பல வழிகளிலும் வருங்க. சரிங்களா? நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக வருமானம். இல்லை அப்படின்னா சில பேர் அதாவது வீடு பார்த்து கொடுக்குற புரோக்கரேஜ் வேலை பார்த்தாலும் சரிதான், அதன் மூலமாக வருமானம். இப்படி பல வழிகளில் வருமானம் வரும். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக சில பிரச்சனை இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு கமெண்ட்ல 22 கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும். கடக ராசிக்காரங்க, இன்னைக்கு உங்களுடைய உடம்பும் மனசும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும். காலையிலேருந்து வீட்டு வேலை இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் சரி தான், அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் எல்லா வேலைகளும் எல்லாம் பார்த்துருவீங்க. கூட்டு தொழில் சார்ந்த சில எண்ணம் இன்னைக்கு இருக்குங்க. கூட்டு தொழில் பண்ணலாம், அதுக்காக நண்பர்கள்ட்ட போய் பேசுறது, அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுக்கிறது, அப்படி இருக்கும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கமெண்ட்ல 11 கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக மாறும். சிம்மம், அலைச்சல்கள் இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? வேலைகளில் இந்த வேலை பார்க்குறோம், அந்த வேலை பார்க்குறோன்னு சொல்லி பல வேலைகளில் அலைச்சல்கள் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த சில எண்ணங்கள் இருக்கும். இன்னைக்கு விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. விரயம் அதிகமாக இருக்குது. செலவுகள் பண்ணுறப்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க. நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. கமெண்ட்ல 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும். கன்னி, உங்களுடைய வேலைகளில் திறமைகள் வெளிப்படும். ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப அழகாகவும் இன்னைக்கு எல்லா வேலைகளுமே ரொம்ப தெளிவாக முடிச்சிடுவீங்க. அதே நேரத்தில் அதிகப்படியான ஆசைகள் இருக்கு இல்லைங்களா? சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவலில் நம்ம சம்பாதிச்சிடணும் அப்படின்னு அதிகப்படியான ஆசைகள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கமெண்ட்ல 66ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக மாறும். துலாம், ஆசிரியர் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதன் மூலமாக பாராட்டுக்கள் உண்டு. லாயர் வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் பார்க்குற அதாவது நீங்கள் வாதாடுற கேஸில் இன்று மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். அதன் மூலமாக பாராட்டுகள் உண்டு. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த சில முயற்சிகள், அங்கே ஒரு தொழில் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ட்டு அதை சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. 99 கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக மாறும். விருச்சிகம், சுபகாரிய வெற்றிகளுங்க இன்னைக்கு. சரிங்களா? அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதற்கான ஒரு மண்டபம் பார்க்கறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணுறது, இப்படி சுபகாரிய வெற்றிகள் இன்னைக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய வேலைகளில் திறமைகள் வெளிப்படும். அதன் மூலமாக பாராட்டுகள் இன்று உங்களுக்கு இருக்கின்றது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. 33 கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும். தனுசு, எதிர்பாராத பணவரவுங்க. சரிங்களா? குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு ஃபேமிலியாக இன்னைக்கு இருக்கும். குடும்ப நபர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத பணவரவு இன்னைக்கு இருக்கு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத பணவரவு. இன்று பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூராட நட்சத்திரக்காரங்க புதுசாக சில வேலைகள் ஸ்டார்ட் பண்ண வேணாம். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. 88 கமெண்ட் பண்ணுங்க. மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு மாறும். மகரம், வெளிநாட்டு தொடர்பு, அதாவது வெளிநாட்டு பிஸ்னஸ் ஏற்றுமதி பண்ணலாம், அதற்கான விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ஈடுபாடு காட்டுவீங்க. அதுமாரி பண்ணலாமா, அதற்கான ஒரு முயற்சிகள், அதற்கான ஒரு தேடுதல்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கும்.
உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சரிங்களா? இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. 4 கமெண்ட் பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கும்பம், வயிறு சார்ந்த சில தொல்லைகள் இருக்குங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட்றப்போ ரொம்ப கவனமா பார்த்து சாப்பிடுங்க. முதல் நாள் சாப்பாடு தான் இருக்குன்னு சொல்லி தயவு செய்து இன்னைக்கு அதை விளக்கிடுங்க. வெயில் காலமா இருக்கு, பழையது சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு அது வேண்டாம். உங்களுடைய வேலைகளில் வெற்றிகள் தேடி வரும். கொஞ்சம் செலவுகளும் இருக்கு. அதனால கவனமா பார்த்து செலவுகள் பண்ணுங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. 3 கமெண்ட் பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மீனம், ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு தேடி கொண்டு வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. 9 கமெண்ட் பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.